வணக்கம். நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். இப்போ அவருக்கு சஞ்சய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவருக்கு வேற என்ன பிரச்சனை இருக்குன்றது கூட ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமேன்னு ஒரு யோசனை வந்தது. இப்போ அவரை கேட்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க ஐயா? சார் நமக்கு இந்த தோலில் கொஞ்சம் பெயின் இருக்க மாதிரி இருக்கு. ஃபோஷன் சொல்ற மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஓகே, கை எவ்வளோ தூரம் தூக்க முடியுதுங்க ஐயா? அதுக்கு மேலே வரல இல்லையா? சரி, ரைட், ஓகே. இப்போ பொதுவாக நம்ம வந்து ப்ரோஷன் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஜென்ரல் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஜிங்குவல் பாயிண்ட்டை நம்ம வந்து ஏன்னா இந்த கைன்னு சொல்லிட்டார். இந்த கைன்னு சொன்ன பிறகு நம்ம எகைன் வி ஹேவ் டு ஸ்டார்ட் த சேம் ப்ரொசீஜர். அவருக்கு அதே தான் பண்ண போகிறோம். அதே நம்ம வந்து எல்லா ஜிங்குவல் பாயிண்ட்ஸும் நம்ம வந்து பண்ணிடணும். இந்த கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜிங்குவல் பாயிண்ட்ஸையும் பண்ணிடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆல் ஜிங்குவல் பாயிண்ட்ஸ். அப்புறம் வெப் பாயிண்ட். ஜென்ரலாக வெப் பாயிண்ட்டை மறந்துடவே கூடாது. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணணும்? லிங்க் பண்ணணும். 1 2 3 அப்புறம் வந்து 1 2 3 1 2 3 அடுத்து இங்கே வரும் 1 2 3 1 2 3 அடுத்து வரும் 1 2 3 அடுத்து வரும். இந்த மோதிரம் தான் கரெக்டாக சொல்லணும். புறம் வரும் 3 அப்புறம் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 இதை முடித்த பிறகு அடுத்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்காக இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் வரும் நம்ம வந்து பார்க்குறோம். இதோட ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து இப்போ ஜென்ரலாக இது வந்து C7ல் வரும். C7ல் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து இவர் கையில் வந்து இங்கே பண்ணுறோம். இங்கே நம்ம வந்து இங்கே வந்து நமக்கு இங்கே C1 இங்கே ஆரம்பிக்கும். C8ங்கிறது இங்கே, C7 இதுதான். அந்த புள்ளி நம்ம ஜிங்குவல் பாயிண்டில் கொடுத்துடணும். மூணு அழுத்தம் கொடுத்து முடித்த பிறகு அதற்கப்புறம் இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம ட்ரேஸ் பண்ணுறது எப்பவுமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து இந்த எண்டு வந்துச்சு. இன்டர்மீடியட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து கையை எப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மிடில் ஆஃப் தி பாயிண்டில் இதுதான் நம்ம இந்தியாங்க மிடில் பாயிண்ட். இந்த மிடில் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு மூணு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துடணும். இந்த 3 ப்ரெஸ்ஸிங்கும் கொடுத்த பிறகு அவர் வந்து கையை தூக்கி பார்க்க சொல்லணும். கையை தூக்கி பார்க்க சொல்றதுக்கு முன்னாடி இதே ஃப்ரோசன் பாயிண்ட் நம்ம இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே கையில் சுஜோக்கில் எடுக்கிறோம். சுஜோக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் பாயிண்ட்டு. இந்த புள்ளியை நாம் வந்து என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம வந்து இந்த புள்ளியை ஒரு மூணு குத்திட்டு இருந்தால் கூட என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எங்கே பெயின்ஃபுல் ஏரியான்னு பார்க்கணும். சப்போஸ் அவர் இந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கா, இப்போ இந்த இடத்த என்ன பண்ணணும்? இதை சுற்றி அப்படியே வந்து ஸ்பைரல் ப்ரிக்லிங் பண்ணணும். ஸ்பைரல் ப்ரிக்லிங் இந்த மாதிரி ஸ்பைரல் ப்ரிக்லிங் அப்படியே கொடுக்கணும். இப்போ எப்படி இப்போ வலி குறைஞ்சிருக்கா? ஓகே. இப்போ வந்து சொன்னால் அவரை கையை தூக்கி பார்க்க சொல்லணும். கையை தூக்கி பாருங்க. ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டு கூட நாம் வந்து ஹேர் ட்ரையர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒன்று கொடுப்போம். ஜென்ரலாக பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சிட்டு இருக்க வந்து சரி ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்கோம். ஹேர் ட்ரையர் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோ. ஹேர் ட்ரையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுதான் நம்ம ஹேர் ட்ரையர், ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஹேர் ட்ரையர். அப்போ நம்ம வந்து ஹேர் ட்ரையரை வந்து நமக்கு அந்த பாயிண்ட்டை நம்ம அவருக்கு கொடுக்கலாம். நம்ம அதை விட நம்ம வந்து ஜென்ரல் நம்ம வந்து சுஜோக் மெத்தபடி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஹேர் ட்ரையர் பாயிண்ட் கொடுக்குறோம். ஹேர் ட்ரையர் என்ன ஆயிடுச்சு. அப்போது அவர் எந்த இடத்துல வலி இருக்கா அந்த புள்ளியை நான் வந்து ஹேர் ட்ரையர் என்ன பண்ணுறோம்? இங்கே கொடுக்குறோம். ஜஸ்ட் ஸ்பைரல் ஃபார்மேஷன். அதே மாதிரி அவர் சூடு பொறுக்கிற அளவுக்கு என்ன பண்ணோம்? இந்த ஹேர் ட்ரையரை வச்சு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ கையை நல்லா தூக்குங்க ஐயா. தூக்கி பாருங்க. எஸ், இதுதான் நமக்கு தேவையான விஷயம். அப்போ இந்த ஹேர் ட்ரையரை வந்து நம்ம எப்போ பயன்படுத்துகிறோன்னா அந்த பிஎன்எஸ்டி பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பண்ணணும். இந்த ஹேர் ட்ரையரை பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு வலி ஒரு வேளை இருக்கிறதா ஒரு 2 சிட்டிங் அல்லது 3 சிட்டிங் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த உங்களுக்கு ஒத்துழைத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ.